ஈர்க்கும் பரிகாரங்கள். பணத்தை ஈர்க்கும் பரிகாரம். பணம் தானே முக்கியமா தேவைப்படுது. நோட் பண்ணிக்கோங்க ஒரே நிமிஷம். சரிங்க, உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பணம் வரணும், எளிமையான வழியில பணம் வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் வருமானம் வருது இல்லையா, முதல் வருமானம். இப்போ சம்பளம் வாங்குறீங்க, அதை உடனே செலவு பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? இன்னைக்கு காலையில ஒரு ஃபீஸ் வந்துருச்சு தம்பி, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்று ஜிம்முக்கு கொடுத்துட்டாங்க ஃபீஸ், என்ன பண்ணுவீங்க? கல்லாப்பட்டியில போட்டுறோட. சரி, 24 மணி நேரம் அந்த வருமானம் நம்ம கையில் இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு வீட்டுக்கு கல்லுப்போ இல்ல சர்க்கரையோ ஏதோ ஒரு சுபவரையம் பண்ணணும். உங்களோட வீட்டில் உங்களோட ஜிம்ல சாமி போட்டோ இருக்குன்னா மல்லிப்பூனாவது வாங்கி ஒரு 20 ரூபாய்க்குனாவது வாங்கி போடணும். ஓகேங்களா? சுப விரயம் பண்ணினீங்கன்னா அந்த பணம் தேவையில்லாமல் விரயத்துக்கு போகாது. சரிங்களா? எல்லாருமே என்ன பண்ணிடுவோம், பணம் கடன் கட்டுறதெல்லாம் கட்டிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, சம்பளம் வாங்கினோன்னா லோனு யாரு கொடுக்கணும் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணணும், 24 மணி நேரம் நம்ம கையில வச்சுட்டு தான் செலவு பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் முதல் டிப்ஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல பைப்ல தண்ணி லீக் ஆகிறது, அதெல்லாம் தண்ணி தான் மகாலட்சுமி. ஓகேங்களா? அப்ப தண்ணிய தேவையில்லாமல் விரயம் பண்ணக்கூடாது. தண்ணிய தேவையில்லாமல் விரயம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வீட்டுல சொட்டா லீக் அவுட் ஆகுனா அது உடனே சரி பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, டிவி, ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் அது ரிப்பேர் ஆகி இருக்குது அப்படின்னா குடும்ப தலைவரை பாதிக்கும், வேலை இருக்காது. சரிங்களா? கண்டிப்பா வேலை இருக்காது, வருமானம் இருக்காது. அப்போ எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் ஏதாவது உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், உடனே ரெடி பண்ணிடணும். அதே மாதிரி கடல்ல இருந்து வர்ற கல்லுப்பு, உப்புங்கிறது மகாலட்சுமி. ஓகேங்களா? அப்போ அந்த அதாவது உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் சொல்லுவாங்க. உப்பு இல்லாம சாப்பிட முடியுமா? அப்போ உப்பை வெள்ளிக்கிழமை நீங்க வாங்குங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில பண வரவு நிச்சயமா வரும். சுக்கரன் ஓரையில வாங்கலாம். சப்போஸ் வேலைக்கு போயிட்டு லேட்டா வர்றாங்க, அந்த டைமை ஃபாலோ பண்ண முடியல, அதனாலதான் நான் வெள்ளிக்கிழமைன்னு பொதுவா சொல்லிட்டேன். அதுவே ஒரு மன உளைச்சல கொடுத்துரும். ஐயோ இந்த டைம் சொன்னாங்க வாங்க முடியல, அப்புறம் உடனே போன் அடிப்பாங்க, அந்த டைத்துக்கு வாங்க முடியலைங்க மேடம் அப்படின்னு. சரிங்களா? அதே மாதிரி தேக்கு பெட்டிங்க. சரிங்களா? தேக்கு பெட்டி தேக்கு பெட்டியில பணம் வைக்கிறீங்க அப்படின்னா தேக்கு பெட்டி தேக்கி வச்சிரும். ஓகேங்களா? தேக்கு பெட்டி, தேக்கு தெரியாதா? டீக்குட்டு இத்தச்சோடுனாது, அதாவது அரடிக்குனாது வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இப்போ இந்த சின்ன பெட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பெட்டி நிறையிற வரைக்கும் பணத்தை சேர்த்துவோம். அப்ப நம்ம மனசு என்ன ஆயிரும், அப்பா பெட்டி ஃபுல்லா இருக்குது. இதே கொஞ்சம் பெரிய பெட்டியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன நினைப்போம், அது நிறைய பணம் சேர்த்தணும்னு தோணுமா? தோணாதா? தோணும் இல்லையா? அப்போ சின்ன பொட்டி ஒண்ணு வாங்கி நீங்க என்ன பண்றீங்க, பணம் போடுறதுக்காக வச்சுக்கோங்க. இதே பெரிய பொட்டி என்ன பண்ணுங்க, அது தினம் செலவன்றக்கு. சின்ன பொட்டி அரை அடி நீளம், அரை அடி அகலம். இதே கொஞ்சம் பெரிய பெட்டியா ரெடி பண்ணி நீங்க அதுல என்ன பண்ணுங்க, சேவிங்ஸ் எல்லாம் அதுல போடுங்க. அது தேவையில்லாமல் விரயங்கள் ஏற்படாது. அந்த தேக்க பெட்டி மேல ஸ்வஸ்திக் குறியீடு போடுங்க.
ஓகேங்களா? தேக்குப்பட்டி மேல ஸ்வஸ்தி குறியீடு போட்டீங்க அப்படின்னா வாய்ப்புகள் தேடி வரும். இப்ப ஜோதிடரா இருக்காங்க அப்படின்னா கிளைண்ட் வந்தாங்க தானே வருமானம், இல்லாட்டி எப்படி வருமானம் வரும்? இப்ப உங்க வீடியோ எடுக்க வந்திருக்காங்க, நம்மளை மாதிரி வீடியோ கூப்பிட்டா தானே வருமானம் உங்களுக்கு, இல்லாட்டி எப்படி வருமானம் வரும்? அந்த தேக்குப்பட்டிக்குள்ள வேற என்ன போடலாம்? பச்சை கற்பூரம் போடலாம், சரிங்களா? வேற என்ன போடலாம்? கிராம்பு போடலாம், பிரியாணி இலை போடலாம். இது எல்லாமே மகாலட்சுமி, மகாலட்சுமிக்கு உண்டான அம்சங்கள். வேற என்ன போடலாங்க? கல்லுப்பு ஒரு பாக்கெட்ல போட்டு கல்லுப்பு அதுல வைங்க, ஓகேங்களா? அதே மாதிரி குங்குமப்பூ மகாலட்சுமியோட அம்சம், அதுல போட்டு வைங்க. அதே மாதிரி பணத்துல, பணம் இருக்கு இல்லையா, பணத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம்? இந்த பிகு குறியீடு ஒன்று சொன்னாங்கல்ல, கையேந்தி நிக்கிற மாதிரி குறியீடு காமிச்சோம்ல, அந்த குறியீடு போட்டு அதை செலவு பண்ணக்கூடாது. முதலீடு, அந்த முதலீடு பணத்தை நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட தேக்கு மரப்பெட்டியில வைங்க. நீங்க அதுல வந்து ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் வச்சீங்கன்னா தேவையில்லாம எடுக்க மாட்டீங்க. இப்ப வந்து ஒரு பணம் 10,000 ரூபாய் அதுல வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? நாளைக்கு அந்த 10,000 ரூபாய் யாருக்காவது கொடுக்கணும். அந்த 10,000 இன்னைக்கு வச்சுட்டீங்க, அந்த 10,000க்கு உண்டான வருமானம் ஏதாவது ஒரு வகையில வந்துடும், சரிங்களா? தேக்கு மரத்துக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்கு, சரிங்களா? அதனால தேக்கு மரம் தேக்கி வச்சிரும். இதுல என்ன வச்சீங்கன்னாலும் சரி தேக்கி வச்சிரும், ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் தேக்கு மரத்துலதான் பீரோ, பர்னிச்சர் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி தேக்கு மரத்துல உண்டான பிளாஸ்டிக் சேர் எல்லாம் வாங்கி வீட்டுல வைக்க கூடாது. தேக்கு மரத்தால் ஆன சோபாலாம் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா பெரிய வீட்டுல எல்லாம் பாருங்க, தேக்கு மரத்துலதான் கதவு, தேக்கு மரத்துலதான் பர்னிச்சர். அது வந்து நம்மளுக்கு ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும், சுபிச்சத்தை கொடுக்கும். அதனால தேக்கு மரம், மர சாமான்கள் வீட்டுல இருந்தாலே ஒரு செல்வ வளம், சரிங்களா? சரி, அடுத்தது தேக்கு மரத்துக்கு மேலேயே நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்வஸ்தி குறியீடு, அதே மாதிரி பிகு குறியீடு இதெல்லாம் போட்டு வைங்க. இப்பதானே சொன்னேன், பிரியாணி இலை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், குங்குமப்பூ, கல்லுப்பு வந்து ஒரு நல்ல ஒரு கவர்ல போட்டு, அந்த கவர்ல போட்டு வைக்கலாம், சரிங்களா? பச்சை கற்பூரம் நல்ல மணமா இருக்கும், மணமா வாசனையா எங்க நல்ல நறுமணம் இருக்குதோ அங்க மகாலட்சுமி குடியிருப்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க குளிச்சுட்டா என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? அதாவது ஏதோ ஒரு துணி எடுத்து முகத்தை தொடச்சிருவாங்க. முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குளிச்ச உடனே முதுக தொடைங்க, அதுக்கப்புறம் முகத்தை தொடைங்க, சரிங்களா? அது ஒரு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். சந்திரன் அப்படின்னா தண்ணினா மகாலட்சுமி நான் சொன்னேன் இல்லைங்களா? ஓடுற தண்ணி இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க ஆத்துல பாத்திருப்பீங்க, கல்லெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா கரடு முரடா இருக்கிற கல்லும் கூட கூழாங்கல் மாதிரி ஆயிரும், பாத்திருக்கீங்களா? உரண்டையா இருக்கும், பார்த்தாலே அப்படியே வெங்குச்சாங்கல் மாதிரி வெள்ளையா இருக்கும், இப்படி உரண்டையா இருக்கும். அந்த கல்லுக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா வசியம் உண்டு. அந்த கல்லுல கொண்டு வந்து நீங்க வந்து நான் சொன்ன சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு உங்களோட கேஷ் பாக்ஸ்ல வைக்கிறீங்கன்னா பண ஆற்றல் அந்த இடத்துல ஏற்படும், பண சுழற்சி ஏற்படும், சரிங்களா? அதே மாதிரி நான் சொன்ன சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்? உங்களோட ஃபேன்ல, லைட்ல, பெட்ல, தண்ணி வாட்டர் கேன்ல, அந்த மாதிரி எங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் பயன்படுத்துங்க, சரியா? அதே மாதிரி கோயில்கள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த கோயிலுக்கெல்லாம் போனா நல்லா இருக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மருதாணி வச்சுக்கிறது, சரிங்களா? நம்மளோட உள்ளங்கை உள்ளங்காலில் வைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு செல்வ வளத்தை நிச்சயமா கொடுக்கும், மகாலட்சுமியோட அம்சம். அந்த வாசனையே பாருங்க நல்ல ஒரு நறுமணமா இருக்கும். அதே மாதிரி அதாவது அந்த மருதாணி வச்சிருந்தா அப்படின்னா அந்த ஒரு
மரண காலம் கூட ஒரு நாள் தள்ளி போகுங்களாமா. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல் உள்ளது. சரிங்களா? சரி. அதே மாதிரி உங்களுக்கு கோயில்கள் நான் சொல்றேன், கோயில்களை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோயில் என்ன கோயில்னா காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மன். அந்த கோயில் வந்து நான் ஒரு 3 வருஷமா போயிட்டு இருக்கேங்க. அந்த கோயிலுக்கு போக போக தாங்க என்னோட வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அங்க வந்து பௌர்ணமி அன்னைக்கு நவாபரண பூஜை நடக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போய் கலந்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். சரிங்களா? என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அது நிறைய பேர்த்துக்கு நான் கூட்டிட்டு போயிருக்கேன், நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு வந்து வழக்கு இருக்கு, யாராவது செய்வன பண்ணிட்டாங்க, குடும்ப ஒத்துமை இல்லை, கடன் இருக்கு, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அம்மாவை போய் சரணடைஞ்சிருங்க, நீங்க ஜெயிச்சுக்கலாம். சரியா? ரெண்டாவது கோயில் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பத்மநாபசாமி கோயில். சரிங்களா? பத்மநாபசாமி கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக செல்வ வளம் நிச்சயம் உண்டு. ஓகேங்களா? காமாட்சி அம்மன் கோயில், பத்மநாபசாமி கோயில். அதே மாதிரி திருச்செங்கோடுல குபேரலட்சுமி இருக்காங்க. பார்த்திருக்கீங்களா? திருச்செங்கோட்டுல நம்ம திருச்செங்கோடுல இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். கோயில்ல குபேரலட்சுமி இருக்காங்க. ஓகேங்களா? தெரியாதா? பிறந்த உங்களோட நட்சத்திர நாள் அன்னைக்கு போய் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா சந்திரனா என்ன மகாலட்சுமின்னு சொன்னா கண்டிப்பா பணம் ஒரு சுழற்சி, பணம் ஒரு ஆற்றல் நிச்சயமா உண்டாகும். அதே மாதிரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களோட அக்கவுண்ட்ல, சரிங்களா, உங்க அக்கவுண்ட்ல குளிகை நேரத்துல பணம் போட்டுட்டே வாங்க. டெய்லி அந்த அக்கவுண்ட்ல என்ன பண்றீங்க, நீங்களே 2 அக்கவுண்ட் வச்சுக்கோங்க. ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட் குளிகை டைம்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சாயந்தரம் மாத்தி விடுங்க. அந்த மாதிரி டெய்லி பண்ணுங்க. ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்குன்னா தானா நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி யாரெல்லாம் கையில காசு வச்சிருக்கீங்க? 2 கை கொத்துக்குன்னா ஒத்துக்க மாட்டாங்க. கையில காசு இருக்கா? என்னோட சகோதரர்கிட்ட எப்பவுமே இருக்கும். உங்ககிட்ட இருக்கா? சில்லற காசு இல்ல, அமௌண்டா வச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் ஈர்க்கும். எப்பவுமே கையில காசு வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி தேவையில்லாத உங்களோட பர்ஸ்ல தேவையில்லாத பில்லு, அந்த என்ன கிரெடிட் கார்டு, தேவையில்லாத விஷயங்களே இருக்கக்கூடாது பர்ஸ்ல. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட பர்ஸ்ல எப்பவுமே 100 ரூபா, 500 ரூபா, 20 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா, இப்ப புழக்கத்தில் உள்ள எல்லா நோட்டுமே கையில இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க, எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியலைங்க அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணலாம்னா வெள்ளிக்கிழமை சரிங்களா, சுக்கிர ஓரையில மதியம் 1 to 2 இல்ல நைட்டு 8 to 9 அந்த டைமிங்ல போய் ஒரு வெள்ளிக்காயின் வாங்கி நீங்க வைங்க. உங்களோட கேஷ் பாக்ஸ்லயோ இல்ல சின்ன, அதாவது தேக்குப்பட்டியே முடியலைனாலும் சின்ன மரப்பெட்டி வாங்கி அதுக்குள்ள வைங்க. சரிங்களா? நீங்க வாரம் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு வர ஆரம்பிக்கும். இப்ப வந்து சுக்கிரன் வரும்போது என்ன ஆயிருவாரு, சுக்கிரன் வந்து வெள்ளிக்காயினா வரும்போது நீ மட்டும்தான் வருவியா நானும் வருவேன்னு குரு வருவார். குரு யாருங்க? பெரும் பணம், தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சரிங்களா? அதனால வெள்ளிக்காயின் எப்பவுமே பர்சுல இருக்கணும். எப்பவுமே ஒரு 1 கிராம் காயின்
1 கிராம் காயின் வாங்கி உங்க பர்ஸ்ல வைங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் முடியுமோ வெள்ளிக்கிழமை வாங்குங்க. வாங்கி உங்களோட கேஷ் பாக்ஸ்ல வைங்க. கண்டிப்பாக ஒரு பண சுழற்சியை கண்டிப்பா கொடுக்கும். தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பை நிச்சயமா கொடுக்கும். சரியா? அதே மாதிரி நர்சரியில ஜேடுன்னு ஒரு செடி கிடைக்கும். அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஜேடு ஒரு 80 ரூபா 50 ரூபா வரும், 100 ரூபாக்குள்ள வரும். ஜேடு ஜேடு JADE ஜேடு. அதே மாதிரி புதன் யாருங்க? வித்தைக்காரனா? புதன் வித்தைக்காரனா? புதன் வித்தைக்காரனுங்களா? நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அதுல ஒரு புத்திசாலித்தனம் வேணுமா? இப்போ இட்லி என்ன ரேட்டுக்கு விக்குது? இன்னைக்கு ரேட்டு 20 ரூபா வருமா? பெரிய கடை 20 ரூபா, சின்ன கடை 10 ரூபா 12 ரூபா. இதே ரோஸ்ட்னா எவ்வளவு? பெரிய கடை 90 ரூபா, சின்ன கடைனா ஒரு 50 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சு. அப்போ இட்லி வித்தா சம்பாதிக்க முடியுமா? ஒரு கரண்டி மாவு தான். இட்லி வித்தா சம்பாதிக்க முடியுமா? ரோஸ்ட் வித்தா சம்பாதிக்க முடியுமா? அப்போ அந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் வேலை செய்யுது இல்ல, ஸ்மார்ட் ஒர்க்கா இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும், அப்பதானே சம்பாதிக்க முடியும். அப்ப அந்த இடத்துல என்ன வேலை செய்யுது? புத்திசாலித்தனம் வேலை செய்யுது. எந்த வேலை செஞ்சாலுமே அதுல தனித்துவமா நம்ம இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கணும். கடினமா உழைச்சோம் அப்படின்னா ஜெயிக்க முடியாது. எப்படிங்க? கடினமா உழைச்சோம்னா ஜெயிக்க முடியாது. ஸ்மார்ட் ஒர்க்கா இருந்தா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதுக்கு என்ன காரகத்துவம் வேணும்? புதன் வேணும். புதன் யாருங்க? புத்திசாலித்தனம். புதனா பெருமாளா? பெருமாள் இல்லைங்களா? அப்போ நீங்க உங்களுக்கு நான் ஜெயிக்கணும், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், இதுல இருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னா கேரளாவில் இருக்கிற குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு தண்ணியும் கூட நம்ம தானமா கொடுக்கலாம். எனக்கு இது பண்ணி கொடு, உனக்கு நான் தானமா தரேன், துலாபாரம் கொடுக்குறேன் எனக்கு அப்படின்னு நீங்க வேண்டிட்டு வாங்க. ஏன்னா நம்மனால என்ன முடியும் மத்தவங்களுக்கு தெரியாது. தெரியுங்களா? நம்மனால என்ன முடியும் நம்மளுக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு என்ன தேவை? இப்ப பசிக்குதா, தண்ணி தாங்க மாட்டேங்குதா, நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா? நீங்க வெளியே எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லலாம், அவங்க உணர்வாங்க. ஆனா அதுக்குண்டான வழி கிடைக்கணும் அப்படி அவங்களும் சொல்லுவாங்க. நீங்க கன்சல்டிங்கே ஆட்ட போனாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ஆனா அதுல புத்திசாலித்தனம் வேணும் அப்படின்னா நீங்க யாரை பிடிக்கணும்? கிருஷ்ணரை பிடிக்கணும். சரிங்களா? கிருஷ்ணரை பிடிச்சீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சுக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்றீங்க? குருவாயூர் போங்க. அங்க போயிட்டு என்ன பண்ணலாங்க? வழிபாடு பண்ணிட்டு வாங்க, உங்களோட கோரிக்கையை வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். சரியா? ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்ததுல அதே மாதிரி இன்னொரு இது சொல்றேன். நீங்க போட்டிருக்கிற செப்பல் சரிங்களா, இது என்னோட கிளைண்ட் என் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? நீங்க போட்டிருக்கிற செப்பல் என்ன சைஸ்? 9. சரி தம்பி, நீங்க 10, நீங்க 7. சரி, அவர் எப்படி இருப்பாரு? 7 செப்பல் போட்டிருக்காரு. எப்படி இருப்பாரு அவரு? கேதுவோட ஆதிக்கம். அப்போ ஒரு நாணத்தை தேடியே ஓடுவார். எங்கெல்லாம் நம்மளுக்கு விஷயங்கள் கிடைக்கும், எங்கெல்லாம் பாயிண்ட் கிடைக்கும், உனி என்ன கத்துக்கலாம், மேலோட்டமா இல்லாம அடித்தட்டு வரைக்கும் எதனால இப்படி சொல்றாங்க அப்படின்னு அடியில வரைக்கும் போய் ஆராய்வார். ஓகேவா? ஆனா இவருக்கு கிடைக்கிற கொடுப்பனைங்க சுருக்கிருமா கேது? சுருக்குமா சுருக்காதா? சுருக்குங்களா? அப்போ 7ஆம் நம்பர் செப்பலை பயன்படுத்த கூடாது. நீங்க என்ன பண்ணலாம்? 6, 8, 10 இந்த மாதிரி பயன்படுத்துங்க. சரிங்களா? இவருக்கு டேலண்ட், திறமைகள் எல்லாமே இருக்கும்.
நம்ம சாருக்கு. உங்க பேர் என்ன சார்? அனந்த சுப்பிரமணியன். அப்ப இவருக்கு டேலண்ட் திறமைகள் எல்லாம் இருக்கும். ஒரு சில இடங்கள் ஸ்ட்ரிக்டா இருந்து அந்த வாய்ப்பை தவற விட்டுருவாரு. ஓகேங்களா? நான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? செவ்வாய். அப்ப 10ங்கிற நம்பரை பயன்படுத்தலாம். செப்பல் வந்து பிளாக் கலர் பயன்படுத்தாதீங்க. இப்போ நீங்க உங்களோட நம்மளோட 80s 80 90 படத்துல எல்லாம் பாருங்க, ஜமீன்தார்களை என்ன கலர் செப்பல் போட்டு வருவாங்க? ஜமீன்தாரெல்லாம் காமிப்பாங்களா, பண்ணையாரு ஜமீன்தாருன்னு எல்லாம் என்ன கலர் செப்பல் போட்டு வருவாங்க? ஒயிட். இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன கலர் செப்பல் போடுறாங்க? இப்ப இருக்கிறவங்க விட்டுருங்க, பழைய அது ஒயிட் தான். ஒயிட் சாண்டல பயன்படுத்தினீங்கன்னா காசு வரும். பெண்களுக்கு பிங்க், ஒயிட் சாண்டல் பிங்க் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சரி. அதே மாதிரி நிலையான வருமானம் வேணும் அப்படின்னா வாட்ச் கட்டிக்கணும். வாட்ச் இல்லாம எங்கேயும் இப்ப நீங்களா கட்டியிருக்கீங்க. இப்பத்த ட்ரெண்ட், அதாவது இப்பத்த ஜெனரேஷன் எல்லாம் இந்த பையன் கட்டி இருக்குது. அதாவது இப்பத்த ஜெனரேஷன் எல்லாம் வாட்சே கட்டுறது இல்ல. பாருங்க, கட்டவே இல்லை பாருங்க, 2 செல்லுல இருக்குதுங்கிறாங்க. அதனால நிலையான வருமானம் வேணும்னாலும் நீங்க வாட்ச் ரெகுலரா கட்டுங்க. சரியா? அதே மாதிரி தண்ணி தான் உங்களுக்கு என்ன சொன்ன, தண்ணி பாத்திரம் கொடு தம்பி, வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இப்ப எப்படின்னா ஒவ்வொரு மீட்டிங்லயும் வாட்டர் கேன் வச்சிருப்பாங்க இல்லையா, தண்ணியோட இப்படி டேபிள்ல வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? சந்திரன் தான் என்னங்க மகாலட்சுமின்னு சொன்ன. எங்க போனாலும் தண்ணி ஒரு சின்ன வாட்டர் கேனாவது கொண்டு போங்க. அது ஒரு வசியத்தை கொடுக்கும், ஒரு செல்வ கடாச்சத்தை கொடுக்கும். தண்ணி இல்லாம எங்கேயுமே போகாதீங்க. சரிங்களா? அதனால தண்ணி வாட்டர் கேன் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைம்னாது ஆறு, அருவி, கடல்ல குளிங்க. சந்திரனை ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு செல்வ வளம் நிச்சயமா கிடைக்கும். உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா? ரொம்ப சிறப்பா இருந்துச்சா? சரி. ஏன் முடிக்கிறீங்கன்னு டைம் ஆச்சு. 7:25 ஆயிருச்சு. கண்டிப்பா வந்து 2 தடவை கூப்பிட்டாங்களா? சரி சரி. இதுல ஏதாவது இப்ப நான் 3 கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? சரி. அதாவது அடுத்த கருத்தங்கள் வாங்க, ஒவ்வொரு டைம் புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? எளிமையானதான் நான் கொடுப்பேன் நானு. சரிங்களா? அதனால அடுத்த கருத்தரங்கத்துக்கு நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும். சரிங்களா? இன்னைக்கு சொல்லுங்க. 3வது சனிக்கிழமை நடக்கும். 3வது சனிக்கிழமை அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடக்கும். சரிங்களா? இதே மண்டபத்துல மேல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நடக்கும். அதனால எல்லாரும் அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட 3வது கருத்தரங்கம் சிறப்பாக நடந்துச்சு. நிறைய ஜோதிட ஜாமவான்கள் வந்தாங்க. நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நிறைய கருத்துக்கள் கிடைச்சது, நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சது. ஜோதிட அதாவது திருமண விதிகள் இல்லைங்களா, 2 பேர் கொடுத்தாங்க, 2 ஜோதிட ஜாமவான்கள் கொடுத்தாங்க இல்லைங்களா. இதெல்லாம் வெளியே நம்ம எங்கேயும் கேள்விப்படாது இல்லையா. அதனால எல்லாமே சிறப்பா நடந்துச்சு. எனக்கு உதவின ராஜேந்திரன், அப்புறம் வந்து அப்துல், அதே மாதிரி இங்க இருக்கிற நண்பர்கள், ஓகேங்களா, அதே மாதிரி என் கூட இருக்கிறவங்க அனைவருக்குமே எனக்கு உறுதுணையாக உள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சரிங்களா? அடுத்த கருத்தரங்கத்துல பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.